என்னாச்சு? ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனையா? சொல்லு ரவி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் உட்காந்துருக்கேன். நான் நல்லா தாம்மா இருக்கேன். ஏய் ரவி, அம்மாட்டே போய் சொல்றலடா. உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியாதா? சொல்லுடா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? யார் எதுவும் சொன்னாங்களா? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா ரவி? இதனால அம்மா கிட்ட ஓப்பனா சொல்லுடா. மா, சொல்லுப்பா, ஏன் தயங்குற? ஷாலினி. என்னது சாலினியா? அவ இது உன்னை பார்க்க வந்தாளா? என்னப்பா நடந்துச்சு சொல்லு. அம்மா, நீ ஏமா தேவையில்லாம கோவப்படுற? நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோமா. ஷாலினி இந்த ஊரை விட்டே போறாமா. என்னப்பா சொல்ற? சாலினி ஊரை விட்டு போறாளா? ஏன், என்னாச்சு? அம்மா, அவள் யூஎஸ்ல போய் படிக்க போறாமா. யூஎஸ்ல போய் பிஜி பண்ணலான் இருக்கா. இன்னைக்கு தான் வந்து என்கிட்ட சொன்னான். எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. ஷாலினி இல்லாம. ஏன்ப்பா நிறுத்திட்ட? சொல்லு. அதான உண்மை. ஷாலினியை பார்க்காம உன்னால இருக்கவே முடியாது. ஷாலினி கூட பேசாம இருக்க முடியாது, பார்க்காம இருக்க முடியாது, பழகாம இருக்க முடியாது. ஏன், மொத்தத்துல ஷாலினி இல்லாம இருக்கவே முடியாது. அதான உண்மை. ஆனா என்கிட்ட இல்லவே இல்லைன்னு ஓண்டி அடிச்சியே. மா, நான் அப்படி சொல்ல வரலம்மா. டேய், நான் உனக்கு அம்மாடா. என்கிட்டயே நடிக்கணும்னு நினைக்காத. மா. டேய் ரவி, அம்மா சொல்றத கேளுப்பா. அந்த பொண்ணை மறந்துருப்பா. அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுடா. நீ இப்பதான் உன்னோட வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டு இருக்க. அடுத்தடுத்து நீ இன்னும் பெரிய லெவலுக்கு வந்துருவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. தயவு செய்து அந்த பொண்ணை மட்டும் மறந்துடுடா ரவி. அந்த பொண்ணு நமக்கு வேணாம், அந்த குடும்பமும் நமக்கு வேணாம். இதை ஏன்டா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. கொஞ்ச நேரம் நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ்மா, நீ கொஞ்சம் வெளியில இருக்கியா? என்னை கொஞ்ச நேரம் தனியா விடுமா ப்ளீஸ். சரிப்பா, போறேன். உனக்கு எது சரின்னு படுதோ அதையே செய். அந்த குடும்பத்தை விட்டு வெளியில வந்தா என் பிள்ளை நிம்மதியா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இப்பயும் என் பிள்ளை நிம்மதியா இல்லையே. கடவுளே, நீ தான் காப்பாத்தணும். ஷாலினிக்கு கவலையே இல்லையா? நம்மளை விட்டு போறாளே. ஆனா என்னை பிரிஞ்சு என் உயிரே போற மாதிரி இருக்கே. யார் கால் பண்றா இந்த நேரத்துல? ஷாலினியா? ஷாலினியா இந்த நேரத்துல கால் பண்றா? ஹலோ ஷாலினி. ஹே ரவி, என்ன பண்ற? உன்னதான் ஷாலினி நினைச்சிட்டு இருக்கேன். ஹலோ ரவி, என்ன சொன்ன? ஹே, ஒண்ணுமில்லப்பா, சும்மா தான் உட்காந்துருக்கேன். சொல்லு, என்னவா இந்த நேரம் கால் பண்ணிருக்க? ஓ, அப்படியா? எனக்கு என்னமோ நீ என்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்ன மாதிரி தெரிஞ்சிச்சு. ஓ, மேடம்க்கு அப்படி நினைப்பு வேற இருக்கா? நாங்க எதுக்கு மேடம் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கோம்? நீங்க தான் எங்களை பத்தி யோசிக்காம ஊருக்கு போறீங்களே, அதுவும் வெளிநாடு போறீங்க. ஹே ரவி, இப்பெல்லாம் பேசாதப்பா. நான் படிக்கிறதுக்கு தானே போறேன். டெய்லி உனக்கு கால் பண்ணி பேசுவேன். எப்படி உன்னை மிஸ் பண்ணுவேன்? நீ என்னை பார்க்கணும் போல தோணுச்சுன்னா ஒரு வீடியோ கால் பண்ணு. என்ன, ஆடியோ கால் பேசணும்னாலும் பேசிக்கலாம், வீடியோ கால் பேசணும்னாலும் பேசிக்கலாம். இதுல என்ன இருக்கு சொல்லு? இப்பதான் நெட்வொர்க்கே கையில வந்துருச்சு. அப்புறம் ஏன்ப்பா இப்பெல்லாம் யோசிக்கிற? உனக்கு புரியாது ஷாலினி. என்னப்பா அமைதியாயிட்ட? இல்ல ஷாலினி. ஓகே ஓகே, நான் உனக்கு கால் பண்றேன். நீ எனக்கு கூப்பிடாட்டி நான் உனக்கு கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணத்தான் செய்வேன். பாத்துக்கோ. ஓகே ஓகேப்பா. நாளைக்கு ஈவினிங் 6 o'clock எனக்கு ஃப்ளைட்டு. ஸோ நீ மறக்காம ஏர்போர்ட் வந்துரு. ஓகே, நீ வந்தாதான் நான் கிளம்பி. பார்த்துக்கோ. ஹே ஷாலினி, இல்லம்மா, எனக்கு அந்நேரம் வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ராதீவ் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். கேட்டுட்டு உனக்கு நான் கன்ஃபார்மா சொல்றேன். ஹே, நான் உன்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணல, ஆர்டர் போட்டிருக்கேன். மறக்காம வந்துடுறேன். இல்ல பிச்சுட்டேன்னு வச்சுக்கோ நீ. அப்படியாங்க மகாராணி? சரி ஓகே, மகாராணியே சொன்ன பிறகு அப்பீல் ஏது? வரேன். சரி ஓகே ரவி, பாய். எனக்கு இருக்கிற இந்த ஃபீலிங்ஸ் உனக்கு எப்போ ஷாலினி வரும்? வருமா, இல்லை அது ஃப்ரெண்ட்ஷிப்போட நின்றுமா? சபாடா, ஒரு வழிய பேக்கிங் முடிஞ்சுடா. ஷாலினிமா, வாங்கம்மா. என்னடா பண்ணிட்டு இருக்க? பேக்கிங்லாம் முடிஞ்சா? ஓகேம்மா, ஆல்ரெடி பேக் பண்ணிட்டேன். செக் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிருக்கேனா என்னன்னு சொல்லிட்டு. வாங்கம்மா, வந்து உட்காருங்க. மா, இப்போ எதுக்கு உங்கள் அழகான ஃபேஸை இவ்வளோ சோகமாக வச்சுருக்கீங்க? நீங்கள் சோகமாக இருந்தால் உங்கள் ஃபேஸ் பார்க்க அழகாகவே இல்லை. ப்ளீஸ், என்னோட செல்ல அம்மால சரிங்க. போ ஷாலினி, உனக்கு எப்பயுமே விளையாட்டு தான். உனக்கு ஃபீலிங்ஸே இல்லையாடி எங்களெல்லாம் விட்டுட்டு போகிறேன்னு? இப்படிலாம் பேசலாமா நீங்கள்? எனக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இல்லாமலா இருக்கும்? சொல்லுங்கள். என்னதான் இருந்தாலும் அது என்னோட ட்ரீம்மா. நான் யூஎஸில் போய் படிக்கணுன்றது என்னோட கனவு. உங்களுக்கே தெரியும்ல. ஏண்டி, உள்ளூர் காலேஜில் படித்தா வேணான் இருக்கா? எல்லாத்தையும் விட்டுட்டு யூஎஸில் போய் தான் படிக்கணுமா? சொல்லு, என்ன கனவோ? கனவு கனவுன்னுக்கிட்டு. மா, அப்படி இல்லைம்மா. அது என்னவோ தெரியல, சின்ன வயசுலேருந்து யூஎஸில் போய் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரீம் மாதிரி, எனக்குள்ள ஒரு லட்சியம் மாதிரி ஆகிப்போச்சுமா. அதனால தான் ஒரு 2 years தானே,
இப்படி இப்படி போயிட்டு இப்படி வந்துடும். ஓகே? என்ன சொன்னாலும் உன் முடிவை மாற்றிக்க போகிறது கிடையாது. உங்கள் அப்பாவும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். அப்புறம் என்ன, அப்பா மகளும் சேர்ந்து ஆட்டமாக ஆடுறீங்க, ஆடுங்க. சரி ஓகே, அங்கே போகிறது சரி. வரையில எதுவும் பையனை கண்ட கூப்பிட்டு வந்துடாத, பிச்சிருவேன் பிச்சு. நான் பார்க்குற மாப்பிள்ளையே தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். போச்சுடா, இந்த அம்மாங்களுக்கே இந்த பிரச்சனை தான். ஓகே மம்மி, நீ எந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறியோ அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓகே? அப்போ ஓகே, நீ பேக் பண்ணு, நான் கிளம்புறேன். ஆமாம், எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு? ஈவினிங் 6 o'clockமா. என்கிட்ட அதை கூட சொல்லவே இல்லை பாரு, நான் கிளம்பணும்ல. மம்மி, நீங்களாம் அங்கே வர வேணாம் மம்மி. வந்தீங்கன்னு வைங்க, ஓன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் எனக்கு போகவே மனசு இருக்காது. ஸோ நீங்கள் வீட்லேயே இருங்க. என்னடி சொல்கிற? நான் வீட்லேயே இருக்கவா? அப்புறம் யார் வந்து உன்னை ஏர்போர்ட்டில் சென்ட் ஆஃப் பண்ணுவாங்களாம்? டோன்ட் வரி மம்மி, அதுக்கெல்லாம் ஆல்ரெடி ஆள் இருக்கு. நான் ரவி வர சொல்லிட்டேன். ரவி கூட தான் நான் போக போகிறேன். என்னடி சொல்கிற, ரவி கூடயா? ஆட ஆமாம்மா, என்ன திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறீங்க? சரி, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்கள் கிளம்புங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம், போய் நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுங்க. நான் பேக்கப்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டு உங்கள்கிட்ட வந்து பாய் சொல்லிட்டு போகிறேன். ஓகே? நீங்கள் வீட்லேயே எனக்கு பாய் சொன்னால் போதும். வீட்லேயே இருந்து என்ன சென்ட் ஆஃப் பண்ணுங்க. நீங்களாம் ஏர்போர்ட் வந்தீங்க, அப்பா என்னால் தாங்கவே முடியாது. சரிங்க மகாராணி, நீங்கள் மேக்கப்லாம் முடிச்சுட்டு பேக்கப்லாம் முடிச்சுட்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. டேய் ரவி, சொல்லு, என்ன எக்ஸ்கியூஸ் மீலாம் கேட்டுட்டு இருக்க? ராஜீவ், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்புப்பா. சொல்லு, சின்ன ஹெல்ப்னா என்ன, பெரிய ஹெல்ப்னா என்ன, செஞ்சுட்டா போச்சு. என்ன ரவி? இல்லை, எனக்கு ஈவினிங் ஒரு 6 o'clock பெர்மிஷன் கிடைக்குமா? ஓ, தாராளமாக எடுத்துக்கலாமே. ஆனால் என்ன ரீசன்ங்கிறது என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். எதுக்கு? ஹே, இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock ஷாலினி ஃபாரின் கிளம்புறாப்பா. அவ்வளோ ஏர்போர்ட்டில் போய் சென்ட் ஆஃப் பண்ணணும், அதுக்காக தான். என்ன ஷாலினியா? என்ன பொண்ணு பேர்லாம் சொல்கிற? யாருப்பா, உன்னோட ஆளா? ஹே, அப்படிலாம் இல்லைப்பா, எங்கள் பெரியய்யாவோட பொண்ணு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சின்ன வயசுலேருந்து நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓ அப்படியா, உங்கள் பெரியய்யாவுக்கு பொண்ணு இருக்கா? இன்ட்ரெஸ்டிங். சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்களா? பரவாயில்லையே, இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பார்க்கவே அதிசயமாக தான் இருக்குது. ஓகே ரவி, நீ எடுத்துக்கோ, போயிட்டு வா. தேங்க்ஸ்டா. போடே, போடா. சதாசிவா அங்கிளுக்கு பொண்ணு இருக்கா? இன்ட்ரெஸ்டிங். ஏய் ஷாலினி, என்ன இவ்வளோ நேரம் முகம் பிரைட்டாக இருந்துச்சு, ஏர்போர்ட்குள்ளே வந்தோடனே முகம் என்ன வாடி போச்சு? என்னம்மா தங்கம்? ஹே ரவி, கிண்டல் பண்ணாதப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இவ்வளோ நேரம் தோணவே இல்லை உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறமேனு. ஆனால் இப்போ உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறேன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரவி. ஹே, என்ன விளையாடுறியா? இவ்வளோ நேரம் நல்லா ஸ்போர்ட்டிவாக பேசிட்டு இப்போ கிளம்பும்போது நீயே உம்முன்னு ஆகலாமா? எதுக்கு போகிற? படிக்கத்தானே போகிற? வேகமாக படிச்சுட்டு வந்துடுவேன். 2 வருஷம் தானே, இப்படி போயிட்டு இப்படி வந்துடும். சரியா? இல்லை ரவி, நம்ம சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருக்கோம். ஒரு நாள் கூட உன்னை பிரிஞ்சு நான் இருந்ததில்லை. நீ அப்போ வீட்டை விட்டு போனப்போ கூட என்னால் இருக்க முடியலை. ஸோ அதனால தான் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்த உடனே சரி ஓகே, நீ இல்லாத வீட்டில் எப்படி இருக்கிறது, பேசாமல் அங்கே கூட போய் இருக்கலாம்னு நினச்சி முடிவு பண்ணேன். ஆனால் ரவி, இப்போ உன்னை விட்டு போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. இந்த பார் ஷாலினிமா, உன்னோட கரியருக்காக நீ போகிற. போன வேலையை நல்லபடியாக முடிச்சுட்டு 2 வருஷம் தானே, நீ எப்போ என் கூட பேசணும்னு சொன்னாலும் நீ சொன்ன மாதிரி வீடியோ கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே? நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன். எவ்வளோ கடல் கடந்து தாண்டி நம்ம தனியாக இருந்தாலும் நம்மளோட நினைவுகள் நம்மளை சேர்த்து வைக்கும். சரியா? டோன்ட் ஃபீல் ஷாலினி. போய் நல்லபடியாக படிப்பு முடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு வா. ஓகே ரவி, நான் போகிறேன். பட்டு என்னால் அங்கே இருக்க முடியுமான்னு தெரியலை. பார்ப்பேன், இருக்க முடிஞ்சாதான் அங்கே இருப்பேன். இல்லைன்னா இங்கேயே வந்துடுவேன் ரவி திரும்ப. ஏய், இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. இவ்வளோ கஷ்டப்பட்டு பெரிய அவனை யூஎஸ் அனுப்புறாரு, என்னமோ பக்கத்து ஊருக்கு படிக்க அனுப்புற மாதிரி பேசுகிற. இங்கே பாரு ஷாலினி, அப்படிலாம் வந்துடக்கூடாது. அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். இப்போ சாமி, சரி நீ கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடாத. நான் நல்லபடியாக படிப்பு முடிச்சுட்டே வரேன். ஓகேவா? போதுமா? ஆனால் ஒரு கண்டிஷன் ரவி. இப்போ என்ன கண்டிஷன்? நீ கிளம்பு ரவி. உன்னை பார்த்தா எனக்கு போகவே மனசு வராது. நீ ஃபஸ்ட்டு கிளம்பு, நான் ஃப்ளைட் வரவும் கிளம்புறேன். என்னால் மட்டும் நீ போகிறத பார்க்க முடியுமா ஷாலினி? அதை விட வேதனை எனக்கு வேறு எதுவும் கிடையாது. சரி ஓகேம்மா, நான் தானே கிளம்பணும். ஓகே, நான் கிளம்புறேன். அப்புறம் உன்னோட லக்கேஜ்லாம் இங்கே பின்னாடி இருக்குது, மறக்காமல் எடுத்துகிட்டு போயிரு. ஓகே? சரி ஷாலினி, அப்போ நான் கிளம்பட்டுமாம்மா? ஓகே ரவி, பாய். பாய் சாலுமா, பாய். பார்த்து போயிட்டு வா.